கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய கிருபையை பற்றி தியானிக்க போகிறோம். நம்ம இங்கே இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்மளைப் போல சிலாக்கியம் பெற்ற ஜனம் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். நம் தேவனுடைய கிருபை அவ்வளோ அதிகமாக பெற்றிருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம புலம்பல்ல கூட சொல்கிறாரு, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நாளைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அந்த நாளுக்கான கிருபையை நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது பெற்றுக்கொள்கிறோன்னு பார்க்குறோம். ஆண்டவரை நோக்கி தேடும்போது, ஆண்டவரை நோக்கி அந்த நாளுக்கான கிருபையை கேட்கும்போது, அந்த நாளுக்குரிய புது கிருபையை, ஒவ்வொரு நாளுக்கான புது கிருபையை தேவன் விசேஷித்த விதமாக அந்த நாளுக்கு நமக்கு என்னென்ன தடைகள் வருகிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, என்னென்ன போராட்டங்கள் வருதோ, என்னென்ன சூழ்நிலைகள் வருதோ, அதை தாண்டி செல்லும்படியான கிருபையை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிதாய் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக யோவான் 1 அதிகாரம் 16வது 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவனுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயப்பிரமாண காலத்துல பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஒரு கண்ணை அடிச்சிட்டா கண்ணை பிடுங்கிடுவாங்க, ஒரு பல்ல அடிபட்டுருச்சுன்னா பல்ல பிடுங்கிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடச்சதுன்னா நம்ம என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால ஒவ்வொரு நிமித்தம் நமக்கு கிருபை உண்டாயிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எபேசியரில் கூட சொல்லியிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த கிருபையை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலமாக நாம் அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாக ஆயிருக்கோன்னு பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் எப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டதான நித்திய கிருபையை நமக்கு அருளி செய்கிறான்னு பார்க்குறோன்னா, மழை பெயருமா? என்னைக்காச்சும் மழை இருக்கிற இடத்த விட்டு என்னைக்காவது பெயர்ந்து பார்த்துருக்கீங்களா? அது கூட பெயர்ந்து போயிடலாம். ஆனால் பர்வதங்கள், பெரிய பெரிய பர்வதங்கள் இருக்கிற வண்ணமாக தான் இருக்கும், ஆனால் அது கூட நிலை பெயர்ந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதுன்னு பார்க்குறோம். மாறாத நித்திய கிருபை. அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அதே மாதிரி எரேமியா 33 கூட சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். நித்திய கிருபை. அவருடைய கிருபைக்கு நித்திய கிருபைனா இட்டர்னல் கிரேஸ், அதுக்கு முடிவே கிடையாது, அளவில்லாத கிருபை. புலம்பல்ல சொல்லியிருக்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் புதுசா ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவன் பார்க்கிறோம். ரோமர் 11:29 சொல்லியிருக்கு, தேவனுடைய வரங்களும் அவருடைய கிருபை வரங்களும் அவர் நம்மை அழைத்த அழைப்பும் என்றும் மாறாதவைகளேன்னு பார்க்கிறோம். ஆறான ஆண்டவர் ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். பிரதான ஆசாரியனாக அவர் இருந்த போதிலும் அவர் அவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து பொண்ணு கண்ணுக்குட்டியை உண்டாக்கினாலும்
ஆரோன் மாறிடலாம், ஆரோன் தன்னுடைய சுபாவங்களில தவறிடலாம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன். அவருடைய கிருபையை அவனை விட்டு விலக்கவில்லைன்னு பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவனுக்குன்னு ஆசாரியத்துவம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவன் மாறிடலாம், அவன் சூழ்நிலைகள் நிமித்தம் தவறி போயிடலாம், மனுஷன் மாறிடுவான். ஆனால் ஆண்டவர் தான் சொன்னதை செய்வதில் அவருடைய கிருபையில் மாறாத தேவன். நித்திய கிருபை, மாறாத கிருபை, ஒருபோது நம்மை விட்டு விலகாத அந்த கிருபை. இந்த நாளிலும் நம்ம 3 பக்தர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம தாவீதை குறித்து பார்ப்போம். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை எவ்விதமாக விளங்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சங்கீதம் 136 எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை ஒரு என்றும் தண்ணிக்கு மேல உள்ளது. வீடு கூட நம்மளால கட்ட முடியாது. நிறைய தண்ணி இருந்ததுன்னா அஸ்திபாரம் போடுறதுக்கே கஷ்டம். ஆனா அவர் தண்ணிக்கு மேல பூமியை உண்டாக்கின தேவன். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரப்போ கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து ராஜாக்களை முறியடித்து அவர்களுக்கு முன் சென்று அவர்களை வழிநடத்தின தேவன். வனாந்திரத்தில் வழிநடத்தின தேவன். எந்த குறையுமின்றி 40 வருஷம் அவர்களுக்கு ஒரு சிக்னஸ் இல்லாமல், ஒரு ட்ரெஸ்ஸு பழசா போகாமல், செருப்பு கூட தேஞ்சி போகாமல், அவ்வளோ அருமையாக அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தின தேவன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி தாவீது அவரை பாடி புகழ்கிறதை பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவித்த தேவனுடைய கிருபைக்கு கணக்கே கிடையாது. அதனால் எப்போதுமே அவர் பாடுறது அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 52 முதலாவது வசனம் வாசிக்கலாம். முன்னால் உள்ளதும் தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய எல்லாருக்கும் தெரியும். தாவீது சவுலுக்கு விட்டு தப்பித்து, சவுல் சவுல் ராஜா தாவீதை கொல்ல நினைக்கிறான். அப்போ அவன் கையிலேருந்து தப்பிச்சு ஓடி அவன் என்ன பண்ணுறான்? ஆசாரியன்ட்டு போகிறான். ஆசாரியன்ட்டு போய் அவன் பசியில் தேவ சமூகத்தை அப்பத்தை வாங்கி சாப்பிட்றான். அது ராஜாவுக்கு தெரிஞ்சவனே ராஜா அந்த ஆசாரிய வம்சத்தையே அழிச்சு போட்டுறார். அப்போ அதுக்கு காரணம் அங்கே தோவேக்குன்னு ஒருத்தன் அங்கே சவுலோட மனுஷன் அங்கே இருந்தான். அவன் போய் அதை சவுலிடத்தில் அதை சொல்லும்போது தாவீது இந்த பாட்டை பாடுறாரு. என்ன சொல்றாரு? பலவானே, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அவனுடைய பலத்தில் அந்த ஆசாரியர்களை அழிக்க முடிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. 8வது வசனம் வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நம்ம எல்லாரையும் தேவன் அவருடைய ஆலயத்தில் நட்டி வச்சிருக்கிறான்னு பார்க்கிறோம். பச்சையான ஒலிவ மரமாய் நட்டி வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். செழிப்புள்ள ஒலிவ மரம் எவ்வளவு செழிப்புள்ளதுன்னு பார்க்கிறோம். அவ்வளவு செழிப்பா ஆண்டவர் நட்டி வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்றாரு, நம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நாங்கள் எப்போதும் உடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 63:3 இன்னைக்கு பிரதர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. வனாந்திரத்தில் அவர் வனாந்திரமா ஓடி 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 அலைஞ்சாரு சவுலுக்கு தப்புவிக்கும்படியாய்.
அப்படி வனாந்திரத்தில் இருக்கும்போதும் ஆண்டவரே இந்த இருதயம் உம்மை வாஞ்சிக்குதப்பா. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் என்னுடைய ஜீவனை பார்க்கலாம். நான் இப்போ ஜீவனுக்கு தான் தப்பி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜீவனை கூட பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. உமது கிருபை நல்லது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு போதும்யா, உம்முடைய கிருபை எனக்கு போதும்யா அப்படின்னு கேட்டாரு. அவருடைய ஆண்டவருடைய கிருபையை அவர் வாஞ்சித்தான்னு பார்க்கிறோம். அதே வாஞ்சித்த பிரகாரம் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாவீது ராஜா தனக்கென்று ஒரு வீட்டை கட்டின உடனே அவருக்கு வந்து ஒரே கவலை. நான் எனக்குன்னு வீடு கட்டிட்டேன், ஆனால் இந்த உடன்படிக்கை பட்டி மட்டும் திரைக்கு நடுவில் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீரோடு அவர் வந்து தன்னுடைய படுக்கையை கட்டிலால் தன் கண்ணீரால் நினச்சப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவருக்கு சொல்கிறார். பார்க்கலாம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல. எப்படி? நான் தாவீதுக்கு முன்னால சவுலுக்கு தான் ஆண்டவர் ராஜத்துவத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் சவுல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த உடனே அவர் ஆண்டவரை விட்டு விலகின உடனே என் கிருபையை விலக்கி விட்டான் பார்க்கிறோம். உனக்கு முன்னால நான் தள்ளிவிட்ட சவுளை போல நான் என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன், அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். சவுலுக்கு நான் கிருபையை விளக்கினது போல நான் உனக்கு கிருபையை ஒரு நாளும் விளக்க மாட்டேன். உனக்குன்னு ஒரு நித்திய விளக்கை கட்டளையிடுவேன். உன் சந்ததிக்குன்னு ராஜாதி அந்த ராஜா பரம்பரையில் அந்த ராஜ கிரீடத்தை நித்திய காலமாக நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்க்குறோம். தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வந்தார்னு பார்க்குறோம். நித்திய அரசாங்கம் அவருடைய தோள் மேல் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டதான அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் கிருபையை அவனை விட்டு விலக்கவில்லைன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சகரியா 12:10 அந்த நாட்களில் தாவீதின் குடும்பத்தார் மேல், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். போதும். தாவீதுக்கு என்ன சொல்றாரு? கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது வம்சம் மேல, அந்த இஸ்ரவேல் குடும்பங்களின் மேல என்னுடைய கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா 55:3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளி செய்வேன். ஆண்டவர் நமக்கு அப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சவுல் தள்ளிவிட்டது போல நான் உங்களை தள்ளிவிட மாட்டேன், என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை உங்களுடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் ஐயா, உங்களுடைய கிருபையின் ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகள் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பவுல் அப்போஸ்தலனை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை அவரை எவ்வளவாய் தாங்கிற்று அப்படின்னு பார்க்கலாம். அவர் எப்போ எழுதினாலும், ஒரு நிருபத்தை எழுதினா கூட, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, அப்படிதான் நிருபத்தை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் அப்படின்னு தான் நிருபத்தை ஆரம்பிக்கிறார். முடிக்கும் போது கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படிதான் முடிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது கூட நான் உங்களை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 14:26 கூட அது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை. அவர்
எத்தனையோ மிஷினரி பயணங்கள் செய்து அந்த பயணங்களை முடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அவர் ஜெபிக்கும்போது அப்படி தான் சொல்கிறாரு, நான் உங்களை எல்லாம் தேவனுடைய கிருபைக்கு நான் ஒப்புவித்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 14:26. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். தாங்கள் நிறைவேற்றின கிரியைகளெல்லாம் தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து விட்டு செல்லுகிறதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ரோமர் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி நியாயப்பிரமாணத்தில் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருந்தோம், இப்பொழுது நம்ம எப்படி நம்ம கிருபைக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம், எப்படி நியாயப்பிரமாணம் மாம்சத்தின் ஆவி கிருபையின் ஆவி, எப்படி மாம்சம் ஆவி மாம்சத்தினால் வாழ்கிற வாழ்க்கை ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கை, எப்படி அது எவ்வளவு கிருபையும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார் எபேசியர் 2:8. அது மட்டும் இல்லை, எபிரேயர் 13:9 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் மெசேஜ் கேட்க வேண்டியது, அந்த சர்ச்சில் போய் மெசேஜ் கேட்க வேண்டியது, அந்த கூட்டம் வந்தனா அங்கே ஓடி ஓடி போக வேண்டியது, இவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது, நம்ம சபையில் உட்காந்து நம்ம அந்த ஆண்டோடைய வசனத்தை கேட்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட பேச. அதுக்காக நான் மற்றவங்க பசங்களாம் கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, அது மேலே க்ரேஸியாக இருக்கக்கூடாது. அது நம்மளை ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் அதுக்காக மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. எத்தனையோ பேருடைய அந்த சூழ்நிலைகளில் எந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். நான் சொல்ல வர்றது, நான் பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எதையும் நான் யாரையும் குற்றம் சொல்ல, அது ஒரு நல்ல இது தான். ஆனாலும் நம்ம அப்படியே நம்ம அலைந்து திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி தான். ஆனால் யாராக இருந்தாலும் எந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் தான் பேசுகிறார், அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் நம்ம அப்படியே அலைஞ்சு திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய கிருபையை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அந்த வசனத்தை வாசிக்கும்போது, அது யார் வாயிலேருந்து வந்தாலும், எந்த ஊழியக்காரன் வாயிலேருந்து வந்தாலும், அதில் வேதத்தை படிக்கும்போது வந்தாலும், அந்த கிருபை, அந்த வசனங்கள் நமக்குள்ளாக அந்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது, அந்த கிருபை தான் நம்மளை தாங்கும். கிருபையினால தான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட முடியும். அந்த வசனங்கள் இந்த மூளைக்குள்ளே போச்சுதுன்னா அது ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த வசனம் நமக்குள்ளாக அந்த இருதயத்துக்குள்ளாக ஆவியானவருடைய புடமிடுதலுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தான் அந்த கிருபை நமக்குள்ளாக பெருகுகிறதுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 12:9 இதில் அவர் சொல்கிறாரு, ஆவிக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அப்படியே மனுஷர் பேசப்படாத தூதர்கள் பேசுகிறதுமான வார்த்தைகளெல்லாம் கேட்டான். அவனை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஆனால் என்னை குறித்து நான் என்னுடைய பலவீனத்தில் தான் மேன்மை பாராட்டுவேன். எனக்குன்னு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் அதை ஆண்டவர் எப்படியாச்சும் எடுத்துருங்கப்பான்னு எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உங்ககிட்ட இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால்
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நமக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது நமக்கு அந்த டைமுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற விதம், அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம், அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய அது ஒரு நம்ம அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே தவித்து அதை கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் அந்த கிருபையை ஊற்றி, உன் பலவீனத்தில் நீ பலவீனம்தான், ஆனால் என் பலன் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையை நமக்கு ஊற்றி நம்மளை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சில வேளைகளில் நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கலாம். தோற்று போய் இதுக்கு மேலே முடியாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்மளை வர வைக்க விரும்புகிறார். எல்லா காரியத்துலேயும் நம்ம எந்த காரியத்திலும் அப்படி உடும்புப்படியாக பிடிச்சி என் பலத்தில் நான் ஓடுறேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அந்தந்த காரியத்திலலாம் ஆண்டவர் கரெக்டாக எப்படி யாக்கோபுடைய தொடச்சந்து நரம்ப பிடிச்சாரோ அதை மாதிரி ஒரு பிடிச்சி நீ ஓடுறியா சடக்குன்னு அதை பிடிச்சி நீ ஓடுனது உன் பலத்தில் நீ ஓடுனது போதுன்னு ஆண்டவர் நிறுத்தி, உன் பலன் இல்லை என் பலன்தான், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கிருபையை நமக்கு அளித்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏதாவது முடியாமல் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்திலும் பலவீனப்பட்டு குன்றி நடக்கும்போது கூட அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, நீங்கள் பலன் தாங்க, இது என்னுடைய பலவீனம், உங்களுடைய பலன் எனக்குள் பூரணமாய் விளங்கட்டும் நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்த வல்லதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாக மோசேயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு இதில் 32 அதிகாரத்துலேருந்து 34 அதிகாரம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி மெயினாக தியானிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அது நம்ம எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மோசே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவர் 40 நாள் மலை மேலே ஏறி போய் ஆண்டவரோடு புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்துருந்தான்னு பார்க்குறோம். யோசுவா கூட அப்படியே மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருந்தார். அவரும் ஆண்டவரே பார்க்கல, ஆனால் கூட அவரும் புசியாமலும் குடியாமலும் அந்த அடிவாரத்தில் உட்காந்துருந்தார். ஆனால் அங்கே ஜனங்கள் எல்லாம் பார்க்குறோம், அவங்க பொண்ணு கண்ணுக்குட்டியை செஞ்சு எங்களை கொண்டு வந்து அந்த மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, எங்களை வழிநடத்த எப்படியாச்சும் எங்களுக்கு லீடர்ஸ் தேவை, நாங்களெல்லாம் தனியாக போக முடியாது, அந்த மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியாது, எங்களுக்கு இப்போ இது வேணும்னு சொல்லிட்டு அந்த பொன் கண்குட்டியை உண்டாக்குறாங்கன்னு பார்க்குறோம். அந்த பொன் கண்குட்டியை உண்டாக்குன உடனே மோசே அங்கேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, 32 அதிகாரம் 11 13 வரையும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், பயங்கர ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள், இவங்களை திருத்தவே முடியாது, வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத காரியம் அவர் எரிச்சல் உள்ள தேவன் பார்க்கிறோம். அந்நிய தேவர்களை வணங்குகிறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் எரிச்சல் உள்ள தேவன், ஜெலஸ் காடுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அந்த பொண்ணு கட்டி வாங்கினோடனே சொல்றாரு, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் இவங்களை இப்பவுமே அழிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். நீ போப்பா, நீ இரு, நீ அவங்கள விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவரீர், அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு நம்ம இந்த 4 வசனத்தையும் கருத்தா நம்ம ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை பார்க்கலாம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள அதே ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டுமே, இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதில் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச பிறகு
அந்த தலைவர் வந்து சபையின் தலைவர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பார்ப்போம். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்காங்க, ஆனால் அதை அந்த தலைவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பார்ப்போம். நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சால், நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால், நமக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை சபைக்குள்ளேயோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு நம்ம அதை இதை நல்லா தியானித்து நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நான் அழிச்சிடுறேன்ப்பா, நான் ஒன்று பெரிய ஜாதியாக்கிறேன், நீ போ, இவங்களை விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென நீர் அல்லவா மகா கையினால புறப்பட பண்ணினரு, மகா பெரிய பலத்த கரத்தினால புறப்பட பண்ணினரு, அவங்களுக்கு விரோதமா உம்முடைய கோபம் பற்றி எரிவதென மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. எகிப்தியர் வந்து அவ்வளோ 10 வாதைகளை உண்டாக்கி அவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டு வந்தீங்க, இப்போ போய் இந்த ஜனங்களை உம்மால வழி நடத்த முடியலன்னு சொல்லிட்டு இந்த காட்டில் போய் அழிச்சு போடுறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு அவங்க ஏன் புறம் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. எப்படி ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா? நீர் வாக்குத்தத்தம் பண்ணலையா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, நான் என்னைக்கும் உங்க தேவனா இருப்பேன், உங்களுக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. உம்மை கொண்டு ஆணையிட்டீரப்பா என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அவங்க பண்ணது மகா பெரிய தப்பு. ஆனா அவன் எப்படி ஜெபம் பண்றான்? முதல்ல சொல்றான், ஆண்டவரே நீரல்லவா உம்முடைய மகாபலத்த கையினால புறப்பட்டு வந்தீங்க, நீங்க தானே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, நான் வந்து இந்த தேசத்தையே சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ பாதி வழியில உங்களை அழிச்சு போட பார்க்குறீங்க அப்படின்னு கெஞ்சி பிரார்த்திக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி அவர் கெஞ்சி பிரார்த்தித்தான் பார்க்குறோம். அதே சூழ்நிலையில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஊர்லேருந்து அநேக மிஷினரிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து, வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அவ்வளோ அனுபவித்து அவங்க வந்து அப்படியே இரவும் பகலும் உழைச்சி அப்படியே பைபிளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி, அது மட்டும் இல்லை அவங்களுக்குள்ளாக இருக்கிற மூட பழக்க வழக்கங்களிலிருந்து அவங்கள கொண்டு வர்றதுக்கு அரும்பாடுபட்டு அவங்களுக்காக அவ்வளவு தூரம் பண்ணி தங்களுடைய ஜீவனையே தியாகம் செய்து, அதனால தான் நான் இன்னைக்கு நம்மெல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம். அப்படி அவங்க வந்து ஆண்டவர்களை வழி நடத்திருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து இந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த தேசத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளை சுற்றி எல்லாம் ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியல, ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளணும்னு அவங்களுக்கு வாஞ்சையும் இல்லை. அவங்க வந்து தங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு திருப்தி இல்லை. எதுலேயுமே அவங்க ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அடிக்ஷன் எல்லாத்துலேயும் எல்லா கட்டுகள்லையும் அகப்பட்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் அப்படியே அந்த ஆரத்துக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளை வந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது, எப்படி
இந்த மோசே ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் நித்திய உடன்படிக்கை நீங்கள் பண்ணீங்கல்ல, இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை பிடித்து அவர் கெஞ்சி பிரார்த்தித்தான் பார்க்குறோம். அதே போல் நம்மளும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே, இந்த ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஆண்டவரே இவர்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்கள் எங்களுக்காக செய்த அந்த தியாகத்தை நீர் ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த ஜனங்களை இந்த கட்டுகளிலிருந்து விடுவியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி நம்ம பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, 33 அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் போய் உடனே இந்த அவர் திருப்பி வந்து அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியெல்லாம் அரைச்சி கொடுத்து அதை குடிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் திருப்பி எப்படியாவது உங்களுக்கு இதுக்காக பாவ விமோச்சனம் இருக்குதான்னு சொல்லி நான் ஆண்டவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு நடுவில் அந்த லேவியர்களை கூட அவர் சொல்கிறாரு, யார் யார் என் பக்கம் இருக்கீங்களோ அவங்க போய் இந்த ஜனங்களாம் அழிங்கன்னு வர சொல்லிடுறாரு. ஒரு கூட்ட மக்களை அழித்து வர போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த கூடாரத்தில் போய் நின்று ஆசரிப்பு கூடாரத்தில் போன உடனே அந்த பிரசன்னம் அவர் அந்த கூடாரத்து மேலே அதுக்கு முந்தின 2-3 வசனம் வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில், மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் பிரவேசிக்கிறாரு. மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். அப்படியே ஜனங்க கண்ணுக்கு எதிர அப்படி தெரியுது ஆண்டவருடைய பிரசன்னம். அவர் அந்த ஜெபம் போகும்போதே அந்த பிரசன்னம் அங்கே இறங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி அவர் இவங்களுக்காக என்ன விமோச்சனம் அப்படின்னு கேட்க போறாரு. அப்ப என்ன எப்படி ஜெபிக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்க எல்லாரும். தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ நீங்க தானே சொன்னீங்க. ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று அறிவிக்கவில்லை என்றாலும் நமக்கு தெரியும் ஏன் அவர் அப்படி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனம் வணங்கா காலத்துல ஜனம், நான் இனிமே உங்க கூட வரமாட்டேன், நான் தூதனை வேணா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீங்க சொல்லியிருக்கீங்க நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும். கிருபை, மோசேக்கு கிடைத்த கிருபை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏன் கண்ணுல உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொல்லியிருக்கிறார். நீ சொல்லியிருக்கீங்க என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்த. நம்மளாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு அந்த விஷயம் நடக்கணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். எனக்கு உம்முடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுனா 2 காரியம் கேட்கிறாரு. ஒன்று உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். நீ சொல்லியிருக்கிறீரு இங்க இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போறது உன்னோட மிஷன்னு சொல்லியிருக்கிறீரு. எனக்கு தெரியாது, வழி தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. இங்கேருந்து எனக்கு கொடுத்த மிஷன் இங்கேருந்து
கானான் தேசத்தில் இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு முதலாவது நீர் வந்து எனக்கு வழியே அறிவியும். இந்த ஜாதி இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் உம்முடைய என்றான். ஜனம் என்று நினைத்தரலாம். அவர் என்ன சொல்றாரு? அவங்க பாவம், அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்காங்க. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டு வந்தார், அப்படியே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்படும் போது கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டது, ஏன் ஜனங்கள் என் சேனை அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு அவங்க தப்பு பண்ண பிறகு ஆண்டவர் சொல்ற, உன் ஜனங்களை பாரு, உன் ஜனங்களை பாரு, நீ கூட்டி கொண்டு வந்த உன் ஜனங்களை பாரு அப்படின்னு மோசையிட்ட தான் சொல்றாரு. அது வரைக்கும் கர்த்தருடைய ஜனம். முதல்ல ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டது, ஏன் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் கர்த்தர் அப்படி என்னுடைய ஜனம்னு சொல்லிட்டு வந்தவர் தடனை மாறிடுறாரு. ஆனால் இப்போ மோசையோட 2வது ஜெபம், முதல் ஜெபம் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வழியே எனக்கு காண்பீங்கப்பா. 2வது இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். நீங்க அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. எப்போதும் இந்த ஜாதி தப்பு பண்ணாலும் சரி, இது உம்முடைய ஜனம்தான்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய முதல்ல சொல்லிட்டாரு தேவன், உன் கூட வரமாட்டேன், நான் தூதனை தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் அவன் திருப்பி அதை பத்தி கேட்கிறாரு, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது, உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குங்கிறது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? நீர் எங்களை விட்டு வராம இருந்துராதையும், தூதன் அனுப்ப வேண்டாம், நீங்க தான் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறான்னு பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ அந்த மோசையினுடைய ஜெபம் ஆண்டவரை எவ்வளவாக அவருடைய கோபத்திலிருந்து திருப்பி விட்டதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ ஆண்டவர் வந்து அப்படியே அழிச்சிடுறேன்னு நிற்கிறாரு. ஆனால் மோசை அப்படி கெஞ்சி பிரார்த்திக்கும் போது, ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய ஜனம்னு எவ்வளோ வாக்குத்தத்தம் எவ்வளோ கொடுத்து, நீ சொந்த பூமியிலெல்லாம் எனக்கு இவங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன், இவங்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் நீங்கள் சொந்தம் பாராட்டுனீங்களே, அந்த சொந்தத்தை விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடும்போது ஆண்டவருடைய கோபம் மாறுதுன்னு பார்க்குறோம். திருப்பி வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு காண்பிக்கிறாரு. மறுபடியும் 34 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த கற்பாரை எடுத்து அந்த நீ வந்து கற்பலைகளை மறுபடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் எழுதுறேன்னு சொல்லிட்டு, அப்பமா ஆண்டவர் வந்து 34 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருள வேண்டும். எப்போதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கணும்ப்பா. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஜனங்க தான். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். நீங்க சொல்லிருக்கீங்களா, நீங்க தான் என் சுதந்திரம், பூமியில எல்லாம் உங்களை சுதந்திரமா தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களா, அப்படி மறுபடியும் சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு அவர் கெஞ்சுறார பாக்குறோம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எப்படி பண்றாருன்னு பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் வந்து அவ்வளவு கோபத்துல இருக்கிற ஆண்டவர் வந்து எப்படி பதில் சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவு கோபத்துல இருக்கும்போது இந்த மோசையோட கெஞ்சி பிரார்த்தத்தின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, இரக்கமும் கிருபையும். ஆண்டவர் சொல்றாரு, கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும்
அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். விசாரிக்கிறவர் என்று கூறினார். 34:9 வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை உம்முடைய கிடைத்ததானால் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீரோ நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவங்களையும் மன்னித்து பாவங்களையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் சாதாரண உடன்படிக்கையில எப்படி உடன்படிக்கை பண்றாருன்னு பாருங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகள் செய்தவங்களுக்கு உடனே ஒரு எவ்வளவு பெரிய blessing கிடைக்குது பாருங்க. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஆண்டவருடைய மனசை எப்படி மாத்திருச்சுன்னு பார்க்குறோம். அவ்வளவு எப்பவுமே அழிச்சிடுறேன்னு எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். செஞ்சாரா இல்லையா? போகிற வழியெல்லாம் எல்லா ராஜாக்களையும் அழிச்சு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு சென்றான்னு பார்க்கிறோம். சங்கீதத்துல கூட பார்த்தீங்கன்னா மோசேக்கு சங்கீதம் 103 சங்கீதத்துல வருது. மோசேக்கு வழியை வெளிப்படுத்தின தேவன். வெளிப்படுத்தினாரா இல்லையா? 2 காரியம் தான் அவர் கேட்டாரு. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா 2 காரியம் செஞ்சா போதும். உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்து கொள்ளும். ஆண்டவர் வழியை காண்பித்தாரா இல்லையா? மோசேக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்தின தேவன் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா வழியை வெளிப்படுத்தின தேவன் பார்க்கிறோம். அதே போல இந்த ஜனங்களை எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கடைசியா சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமா தேவை. அந்த கிருபைக்காக நமக்காக மட்டும் அல்ல, நம்மளை சுத்தி உள்ள ஜனங்கள் அழிந்து போகும்போது அவங்களுக்காக அந்த கிருபையை நம்ம பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம கெஞ்சி பிரார்த்தித்து, ஆண்டவரே இவர்களுடைய இருளை நீக்கும், இவர்களுடைய அறியாமை இருள் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய முன்னோர்களின் நிமித்தம் அவர்கள் மனம் இறங்குன்னு சொல்லி நம்ம கெஞ்சி கேட்கும்போது எப்படி மோசேக்கு ஆண்டவர் அப்படி அவருடைய ஜெபத்துக்கு பதிலளித்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கும் நம்மளை சுற்றி உள்ள ஜனங்களை கர்த்தருக்கென்று நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் அப்படிப்பட்டதான பெரிய கிருபையை கொடுப்பார்.